ஹே காய்ஸ், நான் உங்கள் ராங் ரவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன், அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது இந்த பைக்கில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களோ இல்லை சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனும் இன்ஃபர்டிலியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுக்கான தடுக்கும் முயற்சியை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். எனக்கு கடைசியில் தான் இதுக்கான சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோட காசஸ் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இதோட காசஸ் அண்ட் சொல்யூஷனும் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் இன்ஃபர்டிலிட்டினா இதை பற்றியும் நான் கொஞ்சம் சில வார்த்தைகளில் தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இது தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஸோ கண்டுட்டு கூட போகலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னா என்ன, அப்புறம் எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனாக என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெனிஸ் இருக்குல்ல, ஸோ பெனிஸ் ரொம்ப விரைப்புத்தன்மை இல்லாமல் குறைஞ்சி போச்சுன்னா, ஸோ அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது அதோட விரைப்புத்தன்மை குறையும் பட்சம், அதாவது செயல்படாமல் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்டிலிட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டினா ஸ்போமோட கவுண்ட் இல்லை ஸ்போம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் ரெண்டு டிஃப்ரென்ஸ். இன்ஃபர்டிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போம் அதிகமாக இல்லை, கவுண்ட் இல்லை, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இது இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லலாம். இந்த பக்கத்தில் எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பென்னிஸோட விரைப்புத்தன்மை கம்மியாகுது இல்லை செயல்படாமல் இருக்குது. இதுக்கு தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க விளக்கம். ஸோ இப்போ இதுக்கும் அதிகமாக லாங் ரைட் ஓகிறதுக்கும் என்ன சம்மந்தன்றதை அதுக்கடுத்து பார்ப்போம். இதுக்கு முதல்ல இது சம்மந்தமாக நடந்த ரீசர்ச் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ முதல்ல நார்வேகன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 160 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க சைக்கிளிஸ்ட் அதிகமாக சைக்கிள் நிறைய பெடல் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல், டூர் மாதிரி பெரிய ட்ராவல் ரைடுக்கு போகிறவங்கள டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. இந்த 160 பேரில் பார்த்தீங்கன்னா 5ல் ஒருத்தருக்கு இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க லாங் ரைட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனான தன்மை 13% உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் மட்டும் இல்லை, நிறைய ரீசர்ச்சும் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பெஞ்சமின் பிரிகர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவர் டெஸ்ட் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை அப்படிலாம் கிடையாது. ஸோ சைக்கிள் ஓட்டுறதுக்கும் எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரு ரீசர்ச் சொல்லுது. ஸோ அடுத்த ரீசர்ச் என்ன கர்மைண்டர் மேன். ஸோ இவர் ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கார் ஒரு யூனிவர்சிட்டியில். அப்புறம் இவரோட ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் அந்த சைக்கிள்னால் ஓட்டுறதுக்கு அந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது ரொம்ப குறைந்த அளவான சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், இந்த இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், இது மற்ற பல பிரிவுகளில் இருந்தும் பாதிப்பு ஏற்பட்டுதான் இருக்குது. இது வெறும் சைக்கிள் ஓட்டத்தினால மட்டும் வர்றது கிடையாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனாலையும், நீங்கள் ஆல்கஹால், டொபாக்கோ, ட்ரக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைக்கிள் ஓட்டத்தில் மட்டும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த சைக்கிள் ஓட்டுறதுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப மினிமமான காசஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படி சைக்கிள் ஓட்டுறதுனாலையும் பைக் ஓட்டுறதுனாலையும் இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி வருதுன்னா சப்போஸ் எப்படி வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன். இப்போது எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சைக்கிளில் இப்போ போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைக்கிள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட பென்னிஸ் பக்கத்தில் பெரினியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இருக்கும். ஸோ அந்த பெரினியத்துலேருந்து தான் உங்களோட பென்னிஸுக்கு பார்த்தீங்கன்னா நர்வ்ஸும் அப்புறம் ஒரு ஆர்டரிஸும் போகும். அதாவது ரத்த பாயிற இடமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலமும் அதுக்கு தொடர்புடையதாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைக்கிள் உட்காந்துட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அது மேலே ஏறுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
அந்த பெரினியம் வந்து பாதிப்படைகிறதுனால ஸோ அந்த ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் தடைப்படுது. ஸோ அந்த நர்வ் சிஸ்டமில் சில டேமேஜஸ் ஏற்படுது. இதனால் வந்து எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகபட்சமாக ரொம்ப காலத்துக்கு வந்து நீடிக்கிறதுனால அந்த அழுத்தம், அதாவது ரொம்ப தூரத்துக்கு நீங்கள் லாங் ரைட் போகிறதுனால வந்து இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனே போக போக வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது சயின்டிஃபிக்காக வந்து அவங்க நிரூபிக்க முடிகிற ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம மாற்று கருத்துலாம் வைக்க முடியாது. பட் எல்லாருக்கும் வருதா அப்படின்ற ஒரு பட்சம் வந்து இன்னும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. 5ல் ஒருத்தருக்கு வருது இது வரையும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பட் முழுசும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசர்ச் வந்து நடத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுத்துரும். ஸோ இதில் வந்து நான் பைக்குக்கான சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். பைக்கு இப்போ நீங்கள் ஓட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா, லாங் டிரைவ் போகிறீங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு நான் ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து உங்களோட சீட்டு கொஞ்சம் லார்ஜ் சீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இப்போ டூர் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த புல்லட் ஆகட்டும், இல்லை வந்து அவெஞ்சர் பைக்கு. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூர் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து உட்காந்துட்டு போகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்கணும், பெரினியத்தில் வந்து ரொம்ப பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உட்காந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதாவது இது முக்கியமாக இந்த ஓலா பைக் ஓட்டுறவங்க, ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இது தேவையாக இருக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து இதில் வந்து எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனில் வந்து அதோட சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓட்ட அந்த உங்களோட பெனிஸில் வந்து ஒரு வகையான வந்து ஒரு சென்ஸ் வந்து இல்லாமல் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பைக் ஓட்டும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு இன்டர்வல் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி வர்றதுன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு அதுக்கான யூரோலஜிக்கல் சர்ஜரியை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைக்கிளுக்கு போயிடுவோம். ஸோ பெட்ரோல் வைக்கிற வேலையில் எல்லோரும் சைக்கிளுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சைக்கிளில் நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து நமக்கு நோஸ் சீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த நோஸ் சீட்டோட ஹைட்டு வந்து குறிப்பிட்ட சென்டிமீட்டர், அதாவது 6 சென்டிமீட்டர் சம்திங் சொல்கிறாங்க. ஸோ அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நான் ரீசெண்டாக படித்த விஷயம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நோஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நோஸ் சீட், அதாவது வந்து அதோட மூக்கு பகுதி இல்லாத மாதிரி ஒரு சீட். எல்லா சைக்கிளுக்கும் அந்த நோஸ் சீட்டு தான் வருது. பட் நோஸ் சீட்டு வந்து நீங்களாக வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் டூர் போகிறீங்கன்னா, இல்லை ரொம்ப ரைட் போகிறீங்கன்னா இது மாட்டி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஸோ அண்டு உங்கள் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைக்கிளோட சீட்டும் அண்டு வந்து பெடலும் வந்து ஓரளவுக்கு அந்த சீட்டு கொஞ்சம் கீழேயும் பெடல் கொஞ்சம் மேலேயும் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உங்கள் பெரினியம் ப்ரெஷர் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும், அந்த பெரினியம் வந்து ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது வந்து பேடி ஷார்ட்ஸ். ஸோ பேடி ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை பேடி பேண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் இல்லை ட்ரௌசர், அது உள்ளே வந்து ஒரு மாதிரி குஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குஷன் வந்து நமக்கு வந்து உட்காரும்போது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த பேடி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பைக்னால் அதுக்கேற்ற மாதிரியும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ லாங் ரைட் போகிறீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் தாண்டி சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எரெக்டிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வெறும் சைக்கிளிங்னாலேயோ இல்லை பைக்னாலேயோ மட்டும்தான் வருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கேலிக்குரிய விஷயம்தான். ஏன்னா வந்து இது பல காரணங்களால் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து வர்றது. ஸோ வெறும் நான் வந்து சைக்கிளிங் போகிறேன், பைக்கு கொஞ்சம் ஓட்ட வேண்டிய இதுவாக இருக்குது, வேலைக்கு போகிறேன், ஸோ அதுக்காக வந்து இதுக்கு குவிட் பண்ணி ஆகணுமாலாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் அந்த நோஸ் சீட்டு போட்டுறது, நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா அந்த ஒயிட் ரேஞ்சான சீட் போட்டு யூஸ் பண்ணுறது, இதன் மூலமாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் தடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளால் நீங்கள் குவிட் பண்ண வேணாம். ஸோ இதில் 10 ரீசர்ச் முழுசாக வந்து 100% ரீசர்ச் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதனால் பயப்பட வேணாம். அண்ட் வந்து இதனால் சைக்கிளிங்கை முக்கியமாக குவிட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட். ஸோ அதனால் வந்து சைக்கிளிங் வந்து நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தருது. ஸோ
இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயோ குயிட் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமாக வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி லாங் டூர் பிளான் பண்ணலாமான்னு நினைக்கும் போது எனக்கும் இது ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நின்றுது. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனநிம்மதி அடைஞ்சுது. ஸோ இதை பார்த்துட்டு யாரும் குயிட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான இதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வேறு ஏதாவது விஷயங்கள் கேட்குறதா இருந்தாலும், இல்லை வந்து எதை பற்றியாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.